ஓகே துரைகன் சார், எனக்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இந்த 25 எம்எல்ஏக்கள் அதிமுகவோட அவங்க நம்பிக்கை வாக்கெடுப்பில் அவர்கள் ஆதரவு தெரிவித்தது வந்து உங்களுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்படும் என்று உறுதிமொழி அளித்ததன் அடிப்படையில் தான் அவருக்கு விஜயே நேரடியாக இபிஎஸ் வீட்டுக்கு கூட போகாமல் நேரடியாக சிவி சண்முகம் தான் அதிமுகவின் நீண்டகால பொதுச் செயலாளர் போல அவருடைய இல்லத்திற்கு சென்று சந்தித்து சால்வை அணிவித்து அவர்களை வரவேற்றார். ஆனால் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வெற்றி பெற்ற கையோடு இவர்களை அப்படியே கலற்றி விட்டு அந்த அமைச்சர் பதவி வழங்காமல் போனதற்கு அது என்ன சட்ட ரீதியான என்ன காரணம் சார்? இல்ல, இப்ப பொது வெளிகள்ல மக்கள் மத்தியிலும் ஊடகங்கள் மத்தியிலும் தான் இது பரவலாக பேசப்பட்டது. எடப்பாடி தரப்பும் குற்றச்சாட்டு சொன்னாங்க, அமைச்சர் பதவி தருவதாக, வாரிய தலைவர்கள் பதவி தருவதாக ஏமாற்றி அழைத்து செல்கிறார்கள், குதிரை பேரம் நடத்துகிறார்கள் அப்படின்னு. ஆனா அந்த இரண்டு தரப்பினருமே சொல்லல. வேலுமணி சண்முகம் தரப்பினரோ அல்லது தாவேகா தரப்பின் நிர்வாகிகளோ நாங்கள் அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து எங்களுக்கு ஆதரவு நிலைப்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறோம் என்று சொல்லல. அவன் தோழமை ரீதியாக எங்களுக்கு நட்புணர்வு ரீதியாக அப்படின்னு ஆதவ அர்ஜுனா சொன்னாரு. சண்முக வேலுமணி தரப்புமே திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரே நோக்கம். அப்படி திமுகவை வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வந்திருக்கிற தாவேகா ஒரு அறுதி பெரும்பான்மை கிடைக்காததால நாங்க ஆதரவு கொடுக்கிறோம் அப்படிங்கிற கருத்தை சொன்னாங்க. ஆனால் என்ன உள்ளே பேசப்பட்டது என்னங்கிற நமக்கு முழுமையாக அந்த இரண்டு தரப்புல இருந்தும் தெரியாத நிலையில தான் இப்ப இது நடந்திருக்கு. நான் குறிப்பிட்டது போல ஒரு குறைந்தபட்சம் இந்த 25 முன்னாள் அமைச்சர்கள் கொஞ்சம் பேர் தயங்குவாங்க தாவேக்கால இணைவதற்கு. அங்க ஒரு 10-15 பேர் இதே மாதிரி ரிசைன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்க தாவேக்கா மிசில் சின்னத்துல போட்டியிடுகிற பொழுது ஏற்கனவே வெற்றி பெற்ற அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இவர்களுடைய ஆதரவு அந்த வாக்குகளோடு இந்த பிசில் தாவேக்கா வாக்குகளும் கிடைக்கிற பொழுது நிச்சய வெற்றி உறுதிங்கிற பார்வை இவங்களுக்கு இருக்கிறது, தாவேக்காவுக்கு இருக்கிறது, இந்த ராஜினாமா செய்த வேட்பாளருக்கு இருக்கிறது. அப்படி வந்து வெற்றி பெற்றால் தாவேக்காவை இணைந்து தாவேக்கா அமைச்சரவையிலேயோ அல்லது தாவேக்கா எம்எல்ஏக்களாகவோ தொடரும் பொழுது தாவேக்காவுக்கு ஒரு நிரந்தரமான 5 ஆண்டுகளும் ஒரு பிரச்சனை இல்லாத அளவுல இந்த அமைச்சரவையை அந்த அரசாட்சியை கொண்டு செலுத்தலாம் என்கிற பார்வை தமிழக வெற்றி கழகத்திற்கு உருவாகி இருக்கிறது. அதற்கான முன்னெடுப்பை தான் இப்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணன், ஓகே துரைகன், இன்னொன்னு இந்த சிவி சண்முகமும் எஸ்பி வேலுமணியும் தாவேக்கால இணைவதற்கான வாய்ப்பு இருக்குதா சார்? ஏன்னா அவங்கதான் அந்த அதிருப்தியை உருவாக்குனாங்க. தொடக்கத்துல அதான் சொன்னேன் கண்ணன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே அமைச்சர் பொறுப்புகள் இருந்து கட்சியினுடைய முதன்மை செயலாளர், அமைப்பு செயலாளர், தலைமையேற்றாளர் என்கிற பதவிகளெல்லாம் இருந்தவர்கள் தாவேக்காவை சென்று இணைவார்களாங்கிறது ஒரு பெரும் சந்தேகம். ஆனால் அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம், எப்படி வேண்டுமானாலும் நடக்கலாம், யாரோடும் இணையலாம். உதாரணத்திற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதன்மை பொறுப்பிலே, ஆட்சி அதிகாரத்தில் முதன்மை பொறுப்பில் இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களே நேரு எதிரான திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்ததெல்லாம் பார்த்தோம். எனவே நான் சொன்னது போல யாரும் யாரோடும் இணையலாம், எது வேண்டுமானாலும் நடக்கலாம். கண்ணன், ஓகே, எனக்கு நிறைவா ஒரே ஒரு கேள்வி. இப்போது தமிழக வெற்றி கழகத்துக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்று விட்டது. அது 144 பேர் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து விட்டார்கள். யாரும் அவர்கள்ட்ட போய் நம்பிக்கை வாக்கெடுப்பு மீண்டும் நடத்துக்கன்னு இன்னும் கோரப்போவதே இல்லை. 6 மாதம் இல்ல, அது 1 வருஷம் 2 வருஷம் ஆளும் யாரும் கோரப்போவதில்லை. ஏன்னா பெரிய அளவுல அவங்க நம்பிக்கை வாக்கெடுப்பை பெற்றுருக்காங்க. இந்த நிலைமையை அப்படியே தக்க வைத்துக் கொண்டு அமைதியாக ஆட்சி நடத்துவதை விடுத்துவிட்டு அதிமுகவை உடைப்பதற்கான செயலில் ஏன் அவர்கள் ஈடுபடுகிறார்கள்? இது உண்மையிலே இந்த அரசியல் வியூகம் வெற்றி பெறும் நினைக்கிறீங்களா? இல்ல, அதுதான் இப்ப 25 எம்எல்ஏக்கள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஆதரவு தெரிவித்த நிலையிலே 144 இருக்கு. ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி தரப்போடு பேச்சுவார்த்தை நடத்தி 47 பேரும் ஒன்னா நாம இணைவோம் அப்படின்னு போயிட்டு போயிட்டு நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர்றோம் அப்படிங்கிற போது அப்ப திமுக எல்லாம் இணைந்து ஒரு நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்தா ஒரு பேர் ஆபத்து இந்த அரசுக்கு ஏற்படும் அப்படிங்கிற நிலையில தான் ஒரு ஸ்திரமான அரசை கொண்டு வர வேண்டும் என்கிற போக்குல தாவேக்கா ஈடுபட்டிருக்கு. உண்மை. ஒரே ஒரு சந்தேகம் என்னன்னா, இந்த ராஜினாமா செய்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இவர்கள் தாவேக்கா வேட்பாளர்களாக களத்தில் நிற்கும் பொழுது ஏன்னா வெற்றி பெற்றவர்கள் ரெட்டையில விசில் போட்டியிட்டு மீண்டும் வெற்றி முழுமையா பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குதா?
இல்ல ஒரு மிகப்பெரிய சூறாவளி, விசில் சூறாவளியிலேயே வெற்றி பெற்று வந்துட்டாங்கன்னா தனிப்பட்ட முறையில் இவர்களுக்கு ஆதரவு இருக்கும் என்று நான் பார்க்கிறேன். நீங்க இவங்க வாங்கின பாதி ஓட்டு அதிமுகல வந்தது, பொதுமக்கள் ஓட்டு ஒரு 5-10% வந்தது. அதை தாண்டி விசில் என்று வருகிற பொழுது இந்த ஆட்சி விஜய் ஒரு தரமான அரசாங்கத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிற விசில் ஆதரவாளர்கள் தாவேகாவினர் வாக்களிப்பாங்கல்ல, அப்ப வெற்றி உறுதியாயிடும்.